ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு சான்ஸ் லைஃப் அண்ட் டெக். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் விளாக். இதுக்கு என்னங்கிற இப்ப ஸோ நாம இப்போ எங்கே போக போறோம்னா நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக போறோம். ஸோ இதுவும் ஒரு லவ் மேரேஜ் தான். லவ் கைண்ட் ஆஃப் மேரேஜ்னு வச்சுக்கலாம். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ராம்நாடு போகிறோம். ராம்நாட்டில் கீழக்கரை நம்ம இன்னொரு ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கே நமக்கு முக்கியமானவங்க ஒருத்தவங்க வீடு இருக்குது. நம்ம அம்மா அப்பா மாதிரி தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே என் தங்கச்சி இருக்கா, அவளையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ராமேஸ்வரம்லாம் சுற்றிட்டு நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்கு டேட் வந்து 25, இன்னைக்கு 24 ஃப்ரைடே, 25 சுத்த போகிறோம். 26 கல்யாணம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரோம். ஸோ இதுதான் பிளான் இப்போதைக்கு. சரியா? நம்ம கூட இப்போ ஒரு பைத்தியக்காரன் சேர்ந்துருக்கான். அவன் தான் தினேஷ். ஜஸ்ட் பேரை சொல்றேன். எனிவே இட்ஸ் ஓகே. இவன் தான் தினேஷ். ஏமாத்துறவனுங்க மாதிரி என் கூட தான் படிச்சான். சரிங்களா? கன்ஃபார்மா சொல்றேன், இது எப்படி பிளான் படி நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். கிளம்பக்கத்துல இருந்து கிளம்பிட்டுன்னு சொன்னாங்க. இன்னும் இங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ நாங்க இப்ப பஸ்ஸை நோக்கி போக போறோம். வாங்க, இந்த விளாக்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன பாக்குறோமோ எல்லாத்தையும் நம்ம காட்ட பாக்குறோம். எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க. இருந்தாலும் எங்க சேனலையும் ஒரு வாட்டி பாருங்க. சரிங்களா? நாங்க என்ன எந்த வகையில பண்றோம் அப்படிங்கறத பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, பாப்போம். நம்ம போய் இப்ப பஸ்ஸை போய் பிடிக்க போலாம். வாங்க. Let's travel together. Come on. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு பாடுறேன். அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ பஸ் வந்து நல்லாவே இருக்குது. நல்லா பெரிய சீட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் ஏசி போடல. ஸோ நார்மல் ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தேன். ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு 10 மணிக்கு பஸ் ஏறி 10:30 பஸ் ஏறி இருக்கோம். காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து கீழக்கரை போயிடுவோம். நான் அங்கே தான் படித்தேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான், நல்ல பையன். இங்கே தான் சென்னையில் தான் இருக்கான். சென்னையில் தான் இருந்தான். ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட வண்டியை ஆட்டையை போட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நான் வண்டியை ஆட்டையை போட போகிறோம். ஆட்டையை போட்டு அங்கேருந்து ஊர் சுற்ற போகிறோம். பார்ப்போம் என்னென்ன நம்ம இந்த விளாக்ல பார்க்க போகிறோங்கிறத பார்ப்போம். சாப்பிட்டு வந்தியாடா? சாப்பிட்டுட்டு வந்தியா? பசிக்குது பங்கு, பசிக்குது. எங்கேயாச்சும் பாட்டுவான், எதையா சாப்பிடுவோம். அதை சாப்பிட முடியாது, காசு நிறையா. ஸோ நாங்களே வந்து ரொம்ப பட்ஜெட்டில் போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, பார்ப்போம். நம்ம எங்கேயாச்சும் பஸ் என்ன பாட்டினாங்கன்னா நம்ம ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். The next day. தூக்குவான். 2.5 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவுல பாம்பன் பாலம் என்ன ஆகும்னு சந்தேகமா? சந்தேகமே இல்லையே. அங்க பாரு, இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது. உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த கடல் மேல ஒரு பயம் உள்ளவங்க இங்க இருந்து பாருங்க. சீரியஸ் நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி இந்த பாலை வேற ஆடிக்கிட்டே இருக்கா, ஏதோ ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதை காத்துக்கும் அதுக்கும் நீங்க ஒரு ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்கும். இங்க ஓட்டுறவங்களா, பைக் ஓட்டுறாங்களா, ஏதோ சூப்பர் ராக்கெட் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. ஐயோ, ரொம்ப சொல்லுங்க. பைக்லாம் ரொம்ப இந்த பக்கம் வர்றவங்க பைக்ல ரொம்ப கவனமா வாங்க. எல்லாரும் அப்படிதான் வர்றாங்க. பஸ்ஸும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்படிதான் குறுக்க முறுக்க தான் வர்றாங்க. ஏங்க, மொத வாட்டி கவர்மெண்ட் பஸ்ல அவ்வளவு ரூடா ஓட்டி தான் பாக்குறேன். நேரம் ஏத்தவே வந்துட்டாங்க. மாமன் வந்தவங்களுக்கு 4 போட்டோஸ் எடுத்துட்டு நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம். கிளம்பிட்டு தனுஷ்கோடி போக போறோம். நம்ம தனுஷ்கோடி போற வழியில வந்து கோதண்ட ராமர் கோவில் கிட்ட வந்திருக்கோம். இது இந்த ராம் செய்தும் யாத்திரை பணியாளர் சங்கம் மற்றும் உடனடி
ஏதோ ஒரு இடம். ஸோ செம்ம க்ரௌடா இருக்குங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியல. ஓ இங்கதான் வந்து அவங்கள பிளஸ் பண்ணாங்களா? செம கூட்டமா இருக்கு இங்க. வாங்க பாப்போம். இங்க இந்த தண்ணீர் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான். சோ இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பி மறுபடி தனுஷ்கோடி தான். இப்ப இங்க ஏகப்பட்ட ஆட்டோஸ் டிராபிக். நம்ம தனுஷ்கோடிக்கு போலாம். ஸோ நம்ம தனுஷ்கோடிக்குள்ள வந்துட்டோம். இதுதான் வந்து தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷனா. ஸோ ஹிஸ்டரிஸ்லாம் இதுல போட்டிருக்கு. இதுல நம்ம ட்ராக் எல்லாம் பார்க்க முடியுது. 1964 சைக்ளோன்ல இது டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ 1964ல இது ரன்னிங்ல இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். பில்டிங் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இப்ப அந்த பீரியட்ல இப்ப இங்க எவ்வளவு வணிக வியாபாரங்கள்லாம் நடந்திருக்கும். இதுதான் என்ட்ரி பாயிண்டா இருந்திருக்கும். ஸோ இங்க இப்போ ஒரு கோவில் வச்சிருக்காங்க. இப்போ வர்றவங்க எல்லாம் வந்து இந்த கோவிலை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்துட்டு இங்க போறாங்க. 1964 சைக்ளோன்ல இது அழிஞ்சிருக்கு. இப்பயுமே வந்து இங்க வந்து நீங்க வர்றீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 5க்கு மேல இங்க அலோட் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்திருக்க. சரியா, நானும் உள்ள போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குது பார்க்க நல்லா இருக்குது. இதுக்கு நடுவுல என்ன இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் க்ளோஸ்டு. இப்ப இங்கதான் இருந்திருக்கு. ஐ திங்க் அந்த ட்ராக் எல்லாம் இங்க இருந்திருக்கலாம், தெரியல. 64ல உள்ளது. கொஞ்சம் தடம் தெரியாம ஆகிருச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம். அந்த எண்ட் பாயிண்ட் இப்போ தனுஷ்கோடிக்குள்ள வந்துட்டோம். மேஜரா உள்ளது அந்த இந்தியாவோட எண்ட், சவுத்ல எண்ட் பாயிண்ட்னா அதான். ஸோ நம்ம அங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பட் இங்க உள்ள ஹிஸ்டரிஸ் எல்லாம் படிச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 1964ல இங்க பார்த்தோம்னா போட் மெயில் ட்ரெயின், இந்த ட்ரெயின்லாம் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ கப்பல் இப்ப பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலேயே நம்ம ஷிப் நிப்பாட்டி போட் பண்றாங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நியூஸ் 7 யூடியூபர்ஸ் பைக் ரைடர்ஸ். தேங்க்யூ பாம்பன் பிச். ஓகே வாங்க நம்ம பைக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இறக்குறப்ப இறக்கிட்டோம். இந்த மண்ணுல போகணும். என்னையா கூட்ட கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? பாருங்களா எங்க ஊர் வண்டி வந்திருக்கு 96 F. எல்லாம் ஊர் சுத்துற ஜாலியா ஊர் சுத்துறாங்க. நாங்க என்ன பண்றோம்னு கேட்காதீங்க. கல்யாணத்துக்கு வந்தா டூர் ட்ரிப் மாத்திட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கதான் கல்யாணம். ஆமா, இது தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ் நினைக்கிறேன். நினைக்கிறேன்லாம் இல்ல, லைட் ஹவுஸ் தான். ஆனா செம்மையா பசிக்குதுங்க, எனக்கு செம்மையா பசிக்குது. மீன் வாடை வேற சுத்துது. எங்க சாப்பிடுறேன்னு தெரியல. அக்கா கடலாம் இருக்குதுங்க இங்க. சும்மா பேரை மட்டும் வச்சு என்னத்தையாவது சொல்லி விட்டுருவாங்க. நிறைய இடத்துல பார்த்தேங்க அக்கா கடை, பாட்டி கடை, தாத்தா கடை இங்கதான் பார்த்தேன். தாத்தா தாத்தாடே தெரியல. வெல்கம் டு தனுஷ்கோடி. இந்தியாவோட எட்ஜி தான் இங்க வந்துட்டோம். ஆனா செம்ம கூட்டங்க, ஒரு போட்டோஸ் கூட எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீக்கெண்ட்ல வர்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டே வாங்க, செம்ம கூட்டமா இருக்கு. இதான் தனுஷ்கோடியோட எட்ஜி தான். ஸோ இதுக்கு மேல வந்து ஸ்ரீலங்கா தெரியும்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. சரி நம்ம இங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு இங்க என்னென்ன இருக்குன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸை பத்தி பார்ப்போம். ஓகே, அப்படியே அங்க இருந்து அந்த சிவத்துல இருந்து ஏறி போச்சு அப்படியே கடலை ஒட்டி போயிட்டு இருக்கோம். அப்படியே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இந்தியா எண்டு. ஸோ இந்த ரோட் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் இதுவா தான் இருந்துச்சு எங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்டனால போலாம். ஃபர்ஸ்ட் பயங்கர எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பண்ற எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் அதான் இருக்கும். 5 மணிக்கு பூட்டிடுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்துருங்க. எண்டுல எல்லாம் கடை இல்லை, ஏதோ ஸ்நாக்ஸ் வேணா சாப்பிடலாம். பட்
நீங்க அந்த சங்கு அந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கினா இங்க வாங்கிக்கலாம். நிறைய கடை இருக்கு. ஆமா, நிறைய. சங்கு, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் ரெண்டு கொக்கு நார்த் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த வேல்யூ தெரியலையா, இல்ல அவங்க அதை ரொம்ப பெருசா பாக்குறாங்களான்னு தெரியல. ராமேஸ்வரம் கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. மேபியா ராமரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இங்க இருந்து பார்த்தா தான் ஸ்ரீலங்கா தெரியுங்கிறாங்க. என் கணக்கு எதுவும் தெரியும், எனக்கு தான் வந்துருக்குல மேபி சொல்றாங்க. ஆமாங்க, ஒரு தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 5% தான் இருப்பாங்க. 95% வந்து நார்த் சைட் பீப்புள்ஸ் தான். நிறைய பேர், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. மேல ஏறுறேன், என்ன போட்டோ எடுத்து கொடுக்கியா? எது இல்ல, நீ கீழே உள்ள வீடியோ எடுத்து எடுக்கவா? போட்டோ எடுக்கலாம். அந்த சிவப்பு இங்க கலர் பாருங்க, அங்க ஒரு தாத்தா தெரியாதாங்க, தாத்தா அந்த தாத்தா கிட்ட இடுப்பு ஏறி உட்காந்துருப்பாருங்க. போட்டோ எடுக்கிறப்பலையும் எவ்வளவு போட்டோ தெரியுமா எடுக்காரு, கொஞ்சம் கூட வலிவிடவே இல்லைங்க. போட்டோ எடுக்கிற பிரச்சனை இல்லைங்க, போட்டோ குடுக்கிற போஸ பாருங்க, அதாங்க மன வருத்தமா இருக்கு எனக்கு. விட்றா ஆனாலும் டவலவே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ்கோடியில இருந்து சாப்பிடலாம் தான் கிளம்பணும். அப்புறம் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டு உள்ள போகலான்ட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்க சாப்பிடாம டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டு ராமர் பாதம் வந்திருக்கோம். இன்னைக்கே எல்லாத்தையும் ராமேஸ்வரத்தை முடிச்சுட்டு நாங்க அடுத்து பரமக்குடி போறோம். ஸோ இன்னைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ராமர் பாதம் வந்திருக்கோம். இதான் ராமர் பாதம் கோவில். ஸோ ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள அப்படியே ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு நானும் பார்த்தது இல்லை. ராமர் பாதம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க. சுத்தி நிறைய கடையா இருக்குங்க, நிறைய கடை. இது வந்து இந்த ராமர் மேல பார்த்தா ராமேஸ்வரம் கோவிலும் தெரியுது. ஒரு செல் டவர் நினைக்கிறேங்க, பெருசா இருக்கு. ஆமாங்க, தனுஷ்கோடியில ஸ்ரீலங்கா டவர் கிடைச்சது. ஆமாங்க, காட்டுறோம், அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறோம். என்னன்னா அது சொல்லுவாங்கல்ல, எண்டுக்கு போய் நின்ன உடனே வெல்கம் டு ஸ்ரீலங்கா. எங்களுக்கும் வந்துச்சு. யோசிச்சோம், உள்ள போய் பார்த்தோம். இங்க இருந்துதான் இலங்கை கெட்டு போலான்னு சொல்லி ராமர் வந்து ஆலோசனை பண்ண இடமா. அதுதான் ராமர் பாதம். ஐ திங்க் இந்த கூட்டுரு மேலதான் இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல ராமரோட பாதம் இருந்ததாகவும், ஸோ அது வந்து ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி இங்க வந்துடுறாங்க. ஆமா, அதுதான் அந்த பிளேஸ் தான் வந்து ராமர் பாதம் சொன்னாங்க. இங்க இருந்தா இலங்கையை பார்த்துருக்காங்க. உள்ள அந்த பாதம் வச்ச மாதிரி ஒரு நம்ம ஹியூமன் ஃபீட் மாதிரி தான் இருக்கு. 2 ஃபீட் இருக்கு, 2 ஃபீட்டு கல்லுல இருக்கு. ஸோ கல்லை சுற்றி பூ வச்சு அதை வழிபடுறாங்க. இல்லை ஸ்பெஷலாக வழிபடுறாங்க. வழிபடுறாங்க. சுத்தி வந்துட்டு பிரசாதம் எடுத்து சொல்றாங்க. முன்னாடி வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்தா இது தெரியாது, இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பார்க்கறது அவங்க அழகா இருக்கும். அலோடு இல்லை ஃபோன் போட்டோஸ், ஸோ காமிக்க முடியல. ஓகே, நாங்க இப்போ வந்து கோயிலுக்கு போமா. நாங்க எல்லாம் அங்க கண்ணு கோயிலுக்கு போயிட்டு நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு கோயிலை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஓகே நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டோம். பிரைட்னஸ் கம்மியாக இருக்கு. ஓகே, கோயிலுக்கு வந்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் தண்ணியில் காலை நினைச்சிட்டு அப்புறம் தான் உள்ள போகணும்னு சொன்னாங்க. இது அக்னி தீர்த்தம்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்திருக்கோம். நமக்கு வரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் கேட்டோம் இங்கே பக்கத்தில் தண்ணிக்கு போயிட்டு போகணுமா இல்லை அங்கே போயிட்டு வந்து தண்ணிக்கு போகணுமா. அதான் கடலில் போய் காலை நினைச்சிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ உள்ள போய் கை காலெல்லாம் லைட்டாக நினைச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வர்றோம். தண்ணியும் ரொம்ப பயங்க பாருங்க, உள்ளே இறங்க மாட்டான் பாருங்க. நான் சொல்லல, இது கோயில் அமுட்டு இல்லைன்னா தள்ளி விட்டுக்கலாம். பாக்கெட்ல மைக் இருக்குடா, போயிட்டோம்.
இங்கதாங்க அந்த அஸ்தி கரிக்கிற இடம்லாம் இதுதான். இங்கதான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இங்கதான் கரைச்சிட்டு போவாங்க. பூஜை இங்கதான் எல்லாம் நடக்கும். வாமா கோவில். இதுதான் நம்ம போகும் வர வேண்டிய இடம். நம்ம அங்க மலையில இருந்து பார்த்தோம்ல அந்த கோயில் இதுதான். நம்ம அங்க தண்ணியில வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சரி, குளிக்கிறவங்க குளிக்கலாம். ஆனா கால் நினைச்சிட்டு இல்ல குளிச்சிட்டு தான் இங்க வரணும்னு சொல்றாங்க. மேபி சொல்றாங்க அங்க பக்கத்துல உள்ளவங்களுமே சொன்னாங்க லைக் இப்படி போங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க சொன்னதை கேட்டு அப்படியே செஞ்சுட்டு போறோம். இப்போ கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி பார்க்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல. பார்க்கலாமா? தெரியல, மேபி 6 தானே 6 வந்துட்டோம். சரி பார்க்கலாம். மொபைல்ஸ் எல்லாம் உள்ள அலோடான்னு தெரியல. மொபைல் தெரியல. கீழே எல்லாம் பக்கத்துல எல்லாம் போற வழியில நான் பாத்திருக்கேன், எடுப்பாங்க. உள்ள போய் என்ன சொல்றோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தா எங்க பாவம் எல்லாம் கழியுமா அப்படின்னு சொன்னாங்கப்பா. டேய், பாவம் கழியே கோயிலுக்கு வந்தா உலகத்துல உள்ள எல்லாரும் தாங்க கோயிலுக்கு வருவோம் சொல்றாங்க. நம்ம நம்புவோம். உள்ள போயிட்டு வந்து நீ செஞ்ச எல்லா ஸ்டெப் கிட்டதும் போகட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நம்பாதீங்க, ரொம்ப நம்பாதீங்க. ஸோ இப்போ பக்கத்துல ஒருத்தவங்க கேட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தீர்த்தத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து தீர்த்தம் 22 தீர்த்தம் உள்ள இருக்குங்க. 22 தீர்த்தம் எப்படி இருக்கும்னா, ஓகே, ஒரு தண்ணி ஒரு ஒரு ஊர்ல ஒரு நதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நதியில் உள்ள தீர்த்தம் மாதிரி தனித்தனியா குளத்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி குளமா இருக்கும். ஓகே, அந்த குட்டி குட்டி குளத்துல அந்த குளத்துல எடுத்து தண்ணி ஊத்திக்கணும் மேல. எப்படி நம்ம குளிக்க கிணத்துல தண்ணி எடுத்து ஊத்திப்போம்ல, சோ அது மாதிரி தண்ணி எடுத்து ஊத்திப்பாங்க. ஸோ அந்த 22 தொட்டில இருந்து தண்ணி எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் இங்க திரும்ப கிழக்கு கோபுரத்துக்கு வந்து கிழக்கு கோபுரத்துக்கு சாமி கோபுரம் போவாங்க. நீராடிட்டு புனிதத்தெல்லாம் கழிச்சுட்டு பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு போற மாதிரி ஒரு சம்பிரதாயம். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் சின்ன வயசுல போயிருக்கேன், பட் இப்ப எப்படி இருக்கு போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு என்னென்ன வாட்டர் எப்படி இருக்கு, என்னென்ன டேஸ்ட்ல இருக்கு குளிக்கிறதுனா எப்படி குளிக்கிறது மீன்ஸ் எப்படி சொல்ல, ஒரு டப்பு மாதிரி ஒரு சின்ன கப்பு மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம மேல ஊத்திக்கணும். லைக் தீர்த்தம் ஊத்துற மாதிரி தான். ட்ரெஸ் எல்லாம் நனையதான் செய்யும். தீர்த்தம் நனைஞ்சிட்டு அப்படியே மேல ஃபுல்லா நம்ம குளிப்பாட்டிட்டு போகணும். ஒரு தள்ளி அடுத்த தீர்த்தத்துக்கு அனுப்பி விட்டுட்டே இருப்பாங்க. கேமரா மைக் இதெல்லாம் அது நம்ம வெளியே ஒரு இடம் லாக்கர் ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க கொடுத்துட்டு போயிடும். சரிங்க. அப்ப உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றத பார்த்தா மொபைல்ஸ் அலோடு கிடையாது. ஸோ உள்ள போய் பார்ப்போம். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கோவில் சாமி எல்லாம் மேக்சிமம் ராமேஸ்வரத்துக்கு பாவத்தை கழிக்கிறாங்க வருவாங்க எல்லாரும். பாவம் அதெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க, எல்லாருக்குமே ஒரு பிலீஃப் தான். ஸோ நம்புவோம், மற்றவங்க நம்புறாங்க, நல்லதே நடக்கும். கருத்து சொல்ற அளவுக்குலாம் இல்ல, பட் மற்றவங்களுக்கு சொல்றேன் என்னடா அப்படின்னு யோசிக்காம ஒரு எக்ஸ்ப்ளோரா பாருங்க. நீங்க எல்லாமே அதிசயம் தாங்க. இப்ப நீங்க ஹிந்துவா இருந்தீங்கன்னா முஸ்லீம் அந்த மசூதியை பார்க்கும்போது அதிசயமா தெரியும், சர்ச்சை பார்க்க அதிசயமா தெரியும். நிறைய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நீங்க இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு மெய் மறந்து பார்ப்பீங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். ஏன்னா அங்க ஆர்ட்ஸ் எல்லாம் செவுத்துக்கு மேலேயே இது பண்ணி வச்சிருப்பாங்க, செதுக்கி வச்சிருப்பாங்க. சோ மதுரைங்க, அதனால சொல்றான் தெளிவா. எனக்கு படிச்சது சொல்றதுலாம் டிஸ்க்ளைமர்ல கழிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். நமக்கு தெரியாது. மதுரையில லவ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஹெல்த்துங்க, லவ் யாரும் பண்ணாதீங்க. மட்டும் பண்ணோம். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இருக்குது. கோயிலுக்கு வந்தோம்னா பாவத்தை கழிச்சோமா போட மாட்டேன். இந்த அன்பான்ற கண்ணெல்லாம் இவ்வளவு கொடுக்க கூடாது. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். நல்லா இருக்கு, ஆனா கோயில் சூப்பரா இருக்கு. இங்க 2 பேர்த்தையும் நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. எல்லா தீர்த்தத்திலையும் நல்லா குளிச்சுட்டு எல்லா தீர்த்தத்தையும் முடிச்சிட்டாங்க. பக்தி பரவசமா ஒருத்தன் என் கூட வர்றான். மேல ஃபுல்லா தண்ணி. பைக் போடல, சரியா கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. வெளில வந்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ ஒரு 1 மணி நேரம் இருக்குமா மொத்தமா இருக்கும். ஸோ ஒரு 1 hour
சரிங்களா, ரொம்பலாம் இல்ல, ஒரு 1 hour எல்லா தீர்த்தத்திலயும் குளிக்க சொன்னாங்க. குளிச்சுட்டு சீரியஸ்லி நீங்க வந்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க குளிச்சுட்டு எல்லா தீர்த்தத்தையும் 22 தீர்த்தத்திலும் உங்களுக்கு குளிப்பாங்க. ஜென்ரல் இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷல் கவுண்டர் வந்துருந்தாங்க. காசு நிறைய ஊத்துவாங்க. அதான் காசு கொடுத்தா ஒரு போனி நிறைய ஊத்துவாங்க. காசு கொடுக்கலாம் ஒரு லைட்டா சும்மா தெளிச்சு விடுற மாதிரி தீர்த்தம் அவசியம் இல்லைங்க, உங்களோட விருப்பங்களை பொறுத்து. நீங்க அவங்க ஊத்துறவங்க கொஞ்சம் லைட்டா கேட்டீங்கன்னா தீர்த்தம் கையிலேயே ஊத்துவாங்க. அப்படியே கையில எடுத்து ஊத்துவாங்க. அப்புறம் வந்துட்டு அண்ட் என்னன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. கார்ல வர்றீங்கன்னா குட்ஸ் உங்க திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துருங்க. சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து கவர் போட்டு எடுத்து வந்துருங்க. சேஞ்சிங் ரூம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இல்ல மேஜர் டிராப் ஆனா லாக்கர் ரூம் எங்கேயுமே இல்ல, ஃப்ரீயா இல்ல. அதாவது காசு கொடுக்கணும்னா லாக்கர் ரூம் வந்து பேக் வச்சிருக்கீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேக் வச்சிருக்க சொல்லுங்க. ஏன்னா நாங்களே எங்க கிட்ட நல்ல வேலை இங்க ரொம்ப கம்மியான திங்ஸ் செட் வந்தோம். லைக் கேமரா, மைக் எல்லாத்தையும் நாங்க உள்ள வச்சிட்டோம். லைக் எல்லாத்தையும் நாங்க ஒரு பேக்ல வச்சுட்டு எப்படி கையை ஏசின மாதிரி கையை நீட்டி பிடிச்சிக்கிட்டோம். கோயில் போனோம். ஹெல்மெட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இதுதான், இதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வாங்க. மற்றபடி உள்ள எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்களா, எல்லாத்தையும் முக்கியமா வழிபடுறது 2 சாமிங்க. ஒரு சாமி சிவன் மாதிரினா, சிவன் வந்துட்டு ராமர் வந்து இலங்கை போறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிவனை வணங்குறக்காண்டி சிவனை செஞ்சாராம். சிலை உருவத்துல செஞ்சு சிவனை இங்க வணங்கிட்டு அப்புறம் ராமரங்க இலங்கைக்கு போனாராம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ராம சிவனால குரு ராமநாதேஸ்வரர் கோயில். அது பேரு சாமி பேரு. அடுத்து உள்ள ஒரு அம்மன் இருக்காங்க. அவங்க அம்மா பேர் பார்வதினி அம்மன். அவங்க வந்துட்டு சிவனை வந்துட்டு மனம் பிடிக்கிறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஊர்ல வந்துட்டு ராமேஸ்வரம் தான் அவங்க சொந்த ஊர், நேட்டிவ் ஆகும். அவங்க வந்து சிவனை மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை கடைசி காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசி அந்த திருக்கல்யாணம் நடக்கல. அண்ட் இதுவும் ஒரு சொல்றாங்க, வருஷம் 6 நாள் இந்த கல்யாணம் வந்து நடக்குமா, ஆனா 6ஆவது நாள் நின்றுமா. கல்யாணம் நடக்காது. அதுதான் சொல்றாங்க, கல்யாணம் ஃபுல்லா நடக்காது. 6 நாள் வந்து கல்யாணத்துக்கு சீரெல்லாம் செய்வாங்க. ஆனா 6ஆவது நாள் கல்யாணம் நடக்காது. கரெக்டா, 6ஆவது நாள் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க உள்ள. உங்களுக்கு அது அக்கா சொன்ன நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த அக்கா பேர்லாம் தெரியாது. அக்கா உள்ள சொன்னாங்க. இது வந்து அவங்கதான் அந்த சிவனை பத்தியும் சொன்னாங்க, இவங்களை பத்தியும் சொன்னாங்க. ஆமா, ஆனா எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க கோயிலுக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்தது நல்லா வந்தே இல்ல. நீங்க வந்து கேட்டாக்க தெரியணும்ல, எதுக்காண்டி சாமியை கும்பிடுறோம், எந்த சாமியை கும்பிடுறாச்சு தெரியணும்ல. அதுக்காண்டிதான். ஏன்னா ராமர் பேரும் இருந்துச்சு, சிவனோட பேரும் இருந்துச்சு. ராமனா சிவனே தெரியணும்ல. அதுக்காண்டிதான் அந்த இது கேட்டேன். ராமன் சிவனுக்காண்டி கும்பிடுறதுக்காண்டி சிலை செஞ்சு கும்பிட்டு இலங்கைக்கு போறதுக்காண்டி இந்த இது பண்ணாரு. நம்ம அங்க பார்த்தா ராமர் பாடம் வந்து எப்படின்னா, அங்க இருந்து இலங்கை நோக்கி என்ன எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாதான் ராமர் படம். அந்த இடத்துல இருந்து பார்த்து இலங்கையை பார்த்து இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்மையா நடந்துட்டோம் நாங்க. சோ நாங்க ட்ரெஸ் வேற மாற்றுறதுக்கு 2 பேர் ஸ்வெட் வேற உள்ள குளிர் ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கு. சோ நாங்க அப்படியே வண்டியை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போற வழியா அப்படியே காய விட்டு அப்படியே நாங்க இப்ப எங்க போறோம்னா ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அங்க இருந்து கீழக்கரை போறோம். அங்க இருந்து இனிமேதான் பிளான். சரி, ஓகே. நாங்க அப்துல் கலாம் ஆமா நான் போறதெல்லாம் ஸ்டாச்சு பார்த்துட்டு அதையும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா டைம் இன்னும் இருக்கு, அதையும் கவர் பண்ணிட்டு போற வழி தான் எங்களுக்கு அப்துல் கலாம் ஸ்டாச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே ஊருக்கு போறோம். ராமேஸ்வரம் வந்து அப்துல் கலாம் பார்க்கலாம். எப்படி நம்ம கோயில்ல இருந்து கிளம்பி இங்க அப்துல் கலாம் மெமோரியலுக்கு வந்தோம். ஸோ பூட்டிட்டாங்கண்ணே, 5 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு பூட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை மட்டும் நம்மளால பார்க்க முடியல. நம்ம ராமேஸ்வரம் சீரீஸ்ல இதை மட்டும் நம்ம மிஸ் பண்றோம். இதுக்கு வர்றவங்க வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்பதான் இதை பார்க்க முடியும். வந்துருங்க. இது வந்து ஃபுல்லா என்ட்ரிலே இருக்குது, கொஞ்சம் அவுட்டர் தான், ராமேஸ்வரத்தோட அவுட்டர்ல தான் இருக்குது. ஸோ முடிஞ்சா பாத்துட்டு போங்க, ரொம்ப டைம் ஆகாது, பாத்துக்கோங்க. சரியா, இது வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்க இங்க இருந்து அப்படியே கிளம்பி கீழக்கரை போறோம். நிறையா இருக்கு. அதாவது வருவலாம் இது நல்லா இந்த ஊர்ல கலக்கைக்கு பேரு டிங் டாங்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி
நான் படிக்கிறப்ப தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்க பிங்டாம் உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றீங்கன்னு சொல்லி சொல்லுங்க சரியா. இங்க வந்து பெங்காம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இங்கதான் காலேஜ் படிச்சேன். பெங்காம் தான் சொல்லுவாங்க. வழியில் சொல்லுவாங்க வழியில். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா, அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும். ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே வந்து 26th ரிபப்ளிக் டே. நேற்று நைட்டு ஒரு இங்கே லைக் ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் சாப்பிட்டு கிளம்புனோம். கிளம்பி கீழக்கரை வந்துட்டு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே இது இளையாங்குடி அப்படின்னு லொக்கேஷன். ஸோ இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. செம்ம டயர்டு, அதனால் நைட்டு எதுவும் எடுக்க முடியல. ஸோ இப்போ மேரேஜ் ஒரு 10 மணிக்கு மேரேஜ். இப்போ மணி ஒரு 8:20 இருக்கும். ஆமாம், ஒரு 8:20 இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி செம்ம பாடி பெயின் டயர்டாக இருக்குது. ஸோ பட் கிளம்பி 10 மணிக்கு கல்யாணம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு பாய் வீட்டு கல்யாணம் நல்லா சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு ஒரு கங்கராட்சை கொடுத்துட்டு கிளம்புவோம் ஊரை பார்த்து. சாயங்காலம் 6 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின். ஸோ கல்யாணத்தில் எப்படிலாம் இருக்குன்னு முடிஞ்ச வரை காட்டுறேன். ஸோ மட்டும் பாருங்கள். ஐ திங்க் இதோட நம்ம லைக் வேறு எங்கேயும் நம்ம பிளேஸஸ் சுற்றலைன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி நாளைக்கு ஆஃபீஸை பார்த்து போவோம். வாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம் நம்ம போய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. மாப்பிள்ளைக்கே டப்பு கொடுக்க மாதிரி மாப்பிள்ளை பூசல போறானே. எனது வாழ்க்கை துணைவீராக மனப்பூர்வமாக கேட்டுக்கொண்டேன். வருகொண்டு இல்லாஹி ரப்பில் ஆமீன். Allah the Almighty, Allahu Allah, protect me and guide me, Allahu Allah, oh, to your love and mercy, Allahu Allah, Ya Allah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்த ரோட் ட்ரிப்பும் முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்த கல்யாணமும் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் போட்டிருந்த டிக்கெட்டும் புக் ஆகலைங்க. கடைசி புக் ஆகவே இல்லை. ஆகவே இல்லை. ஸோ ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம், அதுவும் வெயிட்டிங்கில் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு பஸ்ஸை பார்த்து தேடி ஊரை நோக்கி போக போகிறோம். ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடியுது. இது முதல் விளாகு. நல்லா இருக்குதோ நல்லா இருக்கோ கொஞ்சம் கழிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள்.